வருங்கால அரசு அதிகாரிகள், மக்களே, மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் ஆண்டின் முதல் நாள் ஜனவரி 1, 2026 சரியா, புத்தாண்டின் முதல் நாளில் சூப்பரான நடப்பு செய்திகள் சூப்பராக கிடைச்சிருக்குது. கண்டிப்பாக ஒரு கேள்வி, கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு வீடு இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட சூப்பரான செய்திகள் ஜனவரி 1ஆம் தேதி நிறைய முக்கிய தினங்கள் இருக்குது. இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்கிறாங்க சரியா. இப்படி எல்லாமே தொகுத்து வழங்கப்படும். மக்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச முயற்சிகளை உங்களுக்காக கொடுத்துட்டு இருப்பேன். விடாமுயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. 2026ஆம் ஆண்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம அரசு பணியில் நம்ம அமர்வது உறுதி சரியா. அந்த வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது, ஒரு சாதனை மிக்க வெற்றி. அதாவது நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் சரிங்களா. செம்மையான ஒரு வெற்றியை நம்ம பெற வேண்டும். அதற்கான எல்லா ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் கண்டிப்பாக போடுங்கம்மா. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். போனஸ் கேள்விகள், சூப்பர் 6 கேள்விகள், டிஎன்பிஎஸோட புதிய அந்த சிலபஸில் சமீப காலங்களில் எப்படிலாம் அந்த எக்ஸாம்ஸில் அந்த நடப்பு செய்தியில் மையப்படுத்தி சப்ஜெக்டோடு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது எல்லாத்தையும் சூப்பராக நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களே தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பது உறுதி. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஜனவரி 1, 2026 ஆண்டின் முதல் நாள். மறந்துடக்கூடாதுமா. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி 1ஆம் தேதியை வச்சுக்கிட்டு நிறையா போட்டித் தேர்வுகளில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சரிங்களா. ஓகே, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா ஓகேவா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. கண்டிப்பாக சொல்கிறோமா, சாலிடாக நிறையா கொஸ்டின்ஸ் நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அப்படியே கேட்டுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது சரியா. மறக்காமல் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க சரிமா. அதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஜனவரி 1ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்கள் சரிங்களா. அதாவது அது ஆரம்பிக்கிற முன்னாடி ஃபஸ்ட்டு உள்ளடக்கம் சரியா. நம்ம வழக்கமில்ல அந்த இண்டெக்ஸ் பார்ப்போம்ல, உள்ளடக்கம். அந்த உள்ளடக்கத்தில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1 முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வெளியிட்ட மின்சார வாகன கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது, சமீபத்தில் எதற்காக இது நியூஸில் வந்திருக்குது அப்படி பார்க்க போகிறோம். அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்தியா அந்த இடத்துல எந்த பிளேஸில் ரேங்கிங்கில் இருக்கிறாங்க அதை பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் கலால் வரி ஓகேவா, மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க, நிதி அமைச்சகம், அது எப்போது முதல் நடைமுறைக்கு வருது அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் சரியா சர்வதேச ஆண்டு 2026 ஓகேவா, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு மிசைல் பிரளய் ஏவுகணை சோதனை வெற்றி அடைந்துள்ளது. அது எங்கே நடத்தினாங்க, என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி, உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி, அதில் யார் சாம்பியன், இந்தியாவை சேர்ந்த நபர் எந்த பதக்கத்தை வின் பண்ணாங்க அப்படி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் படுக்கை வசதி கொண்ட இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சரியா. இப்படி சூப்பரான விஷயங்கள், கடைசியாக இந்த சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு சூப்பராக பார்க்க போகிறோம். ஜனவரி 1 நடப்பு செய்திகள் ஆரம்பிக்கலாமா? மக்களே விட்டுறாதீங்க, இந்த வருஷம் நம்ம அடித்து தூக்கி ஆகணும் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சியாக நம்மளா அப்படிங்கிற ஒரு கை பார்க்கலாம் ஓகேவா. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும். நீங்கள் எப்படினாலும் கேள்வி கேட்டாலும் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்குரிய எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது விடாமுயற்சி சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கம்மா, தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை சரி, வெஹிக்கிள் பாலிசின்னு சொல்லுவாங்கள்ல. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு முதல் முறையாக ஒரு மின்சார வாகன கொள்கையை வெளியிட்டாங்க. எப்போ 2019 அதிமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் தற்போதைய டிஎம்கே கவர்மெண்ட் 2021 ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. அதுக்கப்புறமா 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அந்த புதிய கொள்கையாக வெளியிடப்பட்டது. எப்போ 2023. 2023 அப்படின்னாலே நீங்கள் மறக்கக்கூடாது, நிறைய சமங்கள் இருக்குது சரியா. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சரியா, மறக்கக்கூடாது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் தொடங்கினாங்க. அதே 2023 சந்திரயான் 3, ஆதித்யா L1 இப்படி நிறைய சிறப்பம்சங்களை கொண்ட இந்த 2023 தான் தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஒரு நியூ பாலிசியாக வெளியிட்டிருந்தாங்க சரிங்களா. ஓகே, 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த கொள்கையானது உற்பத்தியாளர்களுக்கும், 2023ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அந்த திருத்தப்பட்ட கொள்கை வாங்குபவர்களுக்கும், எதை, அந்த மின்சார வாகனங்களை ஓகே வாங்குபவர்களுக்கும் சரிங்களா, உற்பத்தியாளர்களுக்கும் கூடுதல் சலுகைகளை வழங்குகிறது சரிங்களா. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், இன்னொரு முக்கியமான நியூஸ். ஸ்டார்டிங்கில் மின்சார வாகனங்களின் விற்பனை அதிகரிக்க 2022 டிசம்பர் 31ஆம் தேதி வரை சரியா 100% சாலை வரி விலக்கு அளிக்கப்பட்டது. இந்த ரோட் டேக்ஸ் சொல்லுவாங்களே, அது எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எப்போ வரைக்கும், இந்த பாலிசி வெளியிடப்பட்டதுக்கு அப்புறமா 2022 டிசம்பர் 31 வரைக்கும் சரிங்களா. அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் அந்த சாலை வரி விலக்கு அளிக்கப்பட்டது. எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி 2025 வரைக்கும் சரிங்களா. முடிஞ்சு போச்சா, இன்னைக்கு புது வருஷம் சரிங்களா. ஜனவரி 1, 2026 ஆரம்பிச்சாச்சு. இப்போ அகெயின் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த சாலை வரி விலக்கானது மார்ச் 31, 2027, அதாவது அடுத்த 2 ஆண்டுகளுக்கும் இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது தவிர இந்த மின்சார வாகன கொள்கை வெளியிடப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் மின்சார வாகன பயன்பாடு விகிதம் எத்தனை சதவீதம்? 7.8% அதிகரித்துள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு செய்தி. இது மெயின்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கைன்னு கேட்டாலும் இந்த மின்சார வாகன கொள்கையை நம்ம சொல்லலாம். ஏன்னா மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் போது குறைவான அந்த ஏர் பொல்யூஷன் தான் ஏற்படும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது கொஞ்சம் கம்மியாகும். சரியாம்மா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்த செய்தி, உலகின் மிகப்பெரிய பொருளாதார வலிமை நாடுகள். சரியா? பாருங்க, உலகின் மிகப்பெரிய பொருளாதார வலிமை நாடுகள். இந்த பட்டியலை வெளியிட்டது IMF அமைப்பு. சரி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னு சொல்லுவாங்களே அவங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் யார் அதிக அளவு சரியா டாலரை சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல தங்க பதக்கம் முதலிடத்தை பெற்றது அமெரிக்கா, 2ஆம் இடத்தில் உள்ள நாடு சீனா, 3ஆம் இடத்தில் உள்ள நாடு ஜெர்மனி. சரிங்களா? முக்கியமான பாயிண்ட் எங்கே தான் ஆரம்பிக்குது? 4ஆம் இடத்தில் இந்தியா. இந்தியாவின் மொத்த பொருளாதார மதிப்பு $4.18 ட்ரில்லியன் உயர்ந்துள்ளது. இதுக்கு முன்னாடி மத்திய அரசானது 2025ஆம் ஆண்டுக்குள்ள $5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இந்தியன் எக்கனாமி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை அடைய முடியாட்டினாலும் வேர்ல்டு லெவலில் 4th பிளேஸில் இந்தியா வந்திருக்கிறாங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமி சரி பை வேல்யூ. ஓகேவா? இது எந்த நாடை இந்தியா பின்னுக்கு தள்ளிட்டு 4th பிளேஸ் வந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க ஜப்பான். சரி, ஜப்பான் தான் 4ஆவது இடத்துல இருந்தாங்க. அவங்கள பின்னாடி தள்ளிட்டு தான் இந்தியா பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பெற்றிருக்கிறாங்க. ஜப்பான் 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு சூப்பரான ஒரு வளர்ச்சியை மேற்கொண்டு வர்றதுனால இதே வளர்ச்சி விகிதம் அப்படியே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா வரும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த ஜெர்மனி இருக்குல்ல, ஹிட்லரின் ஜெர்மனி, அந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனை இடத்துல? 3ஆம் இடத்தை பெறும் அப்படின்னு சொல்லி கணிப்பு செஞ்சுருக்கிறாங்க. சரியா? எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கம்மா, இன்னொரு முக்கியமான செய்தி. இந்திய ரிசர்வ் வங்கியானது RBI ஆனது நிதியாண்டு 2025-26ஆம் ஆண்டிற்கான வளர்ச்சி கணிப்பை ஏற்கனவே எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 6.8%. சரி, நடப்பு ஃபினான்ஷியல் இயரில் இந்தியன் எக்கனாமியோட க்ரோத் ரேட்டு 6.8% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 6.8% தற்போது ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு 7.3% உயர்த்தியிருக்கிறாங்க. யார்? இந்திய ரிசர்வ் வங்கி. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி 2025-26 2வது காலாண்டில் செகண்ட் குவார்ட்டர்ஸில் இந்திய எக்கனாமியோட க்ரோத் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8.2. ஓகேவா? அந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா சீக்கிரமாக ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்து உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3ஆம் இடத்தை பெறும் என்பது உறுதி. சரியாம்மா? அடுத்தபடியாக புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் கலால் வரி. சரியா? இந்தியன் எக்கனாமி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது. புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் கலால் வரி. புகையிலை மீது GST கிடையாது. சரியா? டொபாக்கோ மீது கிடையாது. டொபாக்கோ ப்ராடக்ட்டுக்கு மேலே தான். சரி, மதிப்பு கூட்டப்பட்ட புகையிலை பொருட்கள் தான் GST உண்டு, மறந்துடாதீங்க. இந்த பாருங்க, February 1, 2026 முதல் அமல். புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் கலால் வரியை விதிப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? வரும் February 1ஆம் தேதி. கரெக்டாக பட்ஜெட் அன்னைக்கு தான் தாக்கல் செய்ய போகிறாங்க. அன்றைய தினம் 2026 முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? February 1ஆம் தேதி சரியா முதல் பான் மசாலா, சிகரெட்டு, புகையிலை மற்றும் அது போன்ற பொருட்களுக்கு 40% GST வரியும், சரியா பீடிகளுக்கு சரியா பாருங்க பீடிகளுக்கு 18% GSTயும் விதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது இந்த சின் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாவ பொருட்கள் இதெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகப்படியான வரி விதிக்கப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? இது தவிர பாருங்க, அத்துடன் புகையிலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களுக்கு கூடுதலாக கலால் வரி, பான் மசாலாவுக்கு புதிய செஸ் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் சரிங்களா மெல்லும் புகையிலை சரியா ஜாதா குட்கா பேக்கிங் இயந்திர விதிகள் 2026ஐயும் மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? சைடில் ஒரு பாலிசியும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க மத்திய நிதி அமைச்சகம். சரியாமா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி புகழும். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. எப்பவுமே போட்டித் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர்ஸ் சரியா அனௌன்ஸ் பை யுனைடெட் நேஷன். ஓகேவா? ஐநா அறிவித்துள்ள சர்வதேச ஆண்டுகள் சரியா 1975 இந்த வருஷம், 1978, 2000 அப்படி ஏதாச்சும் நடுவில் கேட்பாங்க. முக்கியமாக நடப்பு சரியா முந்தைய ஆண்டு இப்போ நடந்துட்டு இருக்க ஆண்டு என்ன ஆண்டோ அதில் என்ன சிறப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை வச்சு அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஞாபகமாக ரொம்ப முக்கியமானது. ஐநாவின் சர்வதேச ஆண்டு 2026 புது வருஷம் பிறந்தாச்சு. 2026ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை என்ன ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நிலையான வளர்ச்சிக்கான தன்னார்வலர்களின் சர்வதேச ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சரிங்களா?
நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் மக்களுக்கு இந்த தன்னார்வலர்களின் பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிலையான வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பும் ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிலையான வளர்ச்சிக்கான தன்னார்வலர்களின் ஒரு சர்வீஸ் ஆண்டாக யார் வச்சுருக்கிறாங்க, யுனைடெட் நேஷன். எந்த வருஷத்தை? 2006ஆம் ஆண்டு. அதே 2006ஆம் ஆண்டு பெண் விவசாயிகளின் சர்வதேச ஆண்டு, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப், ஓகேவா, இயர் பார்த்தீங்கன்னா விமன் ஃபார்மர். ஓகேவா, விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறையா கம்மியாகிட்டு தான் இருக்குது விவசாயம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை. இந்த டைமில் பெண் விவசாயிகளை விவசாயம் செய்கிறதுக்கு ஊக்குவிக்க வேண்டும். அதற்காக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் நேஷன் அறிவிச்சிருக்காங்க 2026ஆம் ஆண்டு. ஓகேவா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ரிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னிலம் நில உடைமை திட்டம். என்ன திட்டம்? நன்னிலம் நில உடைமை திட்டம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தை சரியா விவசாய நிலங்களை பெண்கள் வாங்க வேண்டும், நம்ம எஸ்டி மக்களும் இந்த நிலத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அப்படி சொல்லிட்டு தான் நன்னிலம் நில உடைமை திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதோட முக்கியமான நோக்கம் தமிழ்நாட்டில் பெண் விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஆண்டு பாருங்கள், 2026ஆம் ஆண்டு ரேஞ்ச் லேண்ட்ஸ் மற்றும் மெய்ப்பாளர்களின் சர்வதேச ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா விட்டுறக்கூடாது. 3 ஆண்டுகள் இந்த இதுவும் ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக பாதுகாப்புத்துறை தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள். சரியா? பிரளய் ஏவுகணை சோதனை வெற்றி. ஓகேவா, நேற்று நம்ம ஒரு ஏவுகணை பார்த்துருந்தோம், வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் 31ஆம் தேதி. இன்றைக்கி நம்ம பார்க்குற ஏவுகணையோட பேர் பிரளய் ஏவுகணை. இது உருவாக்கியது DRDO. ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? DRDO என்பதன் விரிவாக்கம் என்ன? அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கடந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். சரிங்களா? முடிஞ்சால் அந்த DRDO அமைப்பின் தற்போதைய தலைவர் யாருங்கிறதையும் அந்த கமெண்டில் போனஸ் கேள்வியாக சொல்லுங்கள். சரியா? இந்தியாவில் பாதுகாப்பு துறைக்கான சரியா நிறையா அந்த இராணுவ தளவாடங்களை உருவாக்குற தலைமை அமைப்பின் பெயர் தான் DRDO. ஓகேவா? ஓகே, இந்த DRDO தான் அந்த சோதனை நடத்திருக்கிறாங்க. அந்த சோதனை நடைபெற்ற இடம் சேம் சந்திப்பூர். ஒருங்கிணைந்த சோதனை தளம் அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா. அந்த ஒடிசாவில் ஒரு தீவு இருக்குது. சரிங்களா? இந்த DRDO அமைப்பு அங்கே தான் அந்த சோதனையை அடிக்கடி மேற்கொள்வாங்க. தீவின் பெயர் அப்துல் கலாம் தீவு. 2015ஆம் ஆண்டில் சரியா வீலர் தீவு என்று அழைக்கப்பட்டு வந்த அந்த தீவின் பெயர் அப்துல் கலாம் தீவு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எந்த மாநிலத்தில் இருக்குது? ஒடிசா. கூடுதல் செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரளய ஏவுகணையானது 500 கிலோ முதல் 1000 கிலோ வரை இடையிலான ஆயுதங்களை ஈஸியாக சுமந்து சென்று 150 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சம் 500 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை அசால்ட்டாக தாக்கும் திறன் கொண்டது இந்த பிரளய ஏவுகணை. சரிங்களா? இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்கள், இந்த ஏவுகணைக்கு இது திண்ம எரிபொருளுடன் தாழ்வான பகுதிகளில் இலக்குகளுக்கு ஏற்ப திசையை மாற்றி பயணிக்கும். ஞாபகம் வச்சுக்குமா? குவாசி பலிஸ்டிக் ஏவுகணை. சரியா? அந்த பலிஸ்டிக் ரக ஏவுகணை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஏவுகணை, மறந்துடக்கூடாது. சரியாமா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கள். விளையாட்டு செய்தி முக்கியம். அதில் இந்தியர்கள் ஏதாச்சும் சாதனை பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னும் முக்கியம். ஞாபகம். சரிங்களா? வேர்ல்டு பிரிட்ஜ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த போட்டி நடைபெற்ற நாடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலகின் தற்போதைய நம்பர் 1 செஸ் வீரர் யாருமா? மேக்னஸ் கார்ல்சன். சரி, கார்ல்சன் அவர்கள் தொடர்ந்து 9வது முறையாக பிளிட்ஸ் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்திருக்கிறாங்க. இந்த போட்டியில் இந்தியாவை சேர்ந்த அர்ஜுன் எரிகைசி அவர்கள் வெண்கல பதக்கம் 3ஆம் இடம். சரி, செமிஃபைனலில் தோற்று போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த போட்டியில் வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வேர்ல்டு பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்க பதக்கத்தை வென்றவர் மேக்னஸ் கார்ல்சன். இந்த போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவை சேர்ந்த வீரர் சரியா கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் எரிகைசி அவர்கள். சரிங்களா? உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 பிரிவுகளிலுமே இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு பிறகு சரி இந்த 2 பிரிவுகளிலும் சரிங்களா பதக்கம் வென்ற ஒரே இந்தியர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்கிறாங்க. யாருமா? அர்ஜுன் எரிகைசி அவர்கள். மறக்கக்கூடாது, கவனமாக இருங்க. சரிம்மா? ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்து வந்தே பாரத் ரயில் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்கம்மா. படுக்கை வசதி கொண்ட இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில். சரிங்களா? அதாவது நாட்டிலேயே முதல் முறையாக ஓகேவா படுக்கை வசதி கொண்ட ஓகேவா வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் விரைவு சோதனையின் ஓட்டம் எங்கு நடைபெற்றது பாருங்க. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா மற்றும் நாக்டா இடையே நடத்தப்பட்டது. இந்திய ரயில்வே நடத்திக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இருந்த வந்தே பாரத் ரயில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இயக்கப்பட்ட வருஷம் 2019 பிப்ரவரி 15ஆம் தேதி. சரியா? சோதனை ஓட்டத்தில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயிலானது எங்கிருந்து எங்கே இயக்கப்பட்டது?
டெல்லி முதல் வாரணாசி இடையே இயக்கப்பட்டது 2019ஆம் ஆண்டு. சரியா, பிப்ரவரி 14, 2019 அன்று புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது. அதுக்கு அடுத்த நாள் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது. எங்கிருந்து எங்க? டெல்லி முதல் வாரணாசி இடையே. அந்த வந்தே பாரத் ரயில்களில் சரிங்களா பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு போகிற மாதிரி சீட்டு தான் இருக்கும். சரிங்களா, இந்த ரயில் தான் டெல்லி வாரணாசி இடையே முதல் ரயில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயில் பார்த்தீங்கன்னா சென்னை மைசூர் இடையே இயக்கப்பட்டது. சரியாமா, இப்போ நம்ம பார்க்குறது படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இயக்கப்பட்டது? ராஜஸ்தான் மாநிலத்தில். சரிங்களா, சோதனையின் போது 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டுள்ளது. தற்போது மத்திய ரயில்வே அமைச்சராக இருப்பவர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்தே பாரத் ரயில் தொடர்பான செய்திகளை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி சூப்பராக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கிறோம். நம்ம வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், வந்தே பாரத் ரயில் தொடர்பான ஒரு செய்தி வரப்போகுது. சரியாமா, சூப்பர் 6 கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனவரி 1ஆம் தேதியில் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு வாட்டி நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேமா. ஜனவரி 1ஆம் தேதியில் என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 1, 1880 1880 இந்தியாவில் முதல் முறையாக மணி ஆர்டர் அனுப்புமுறை தொடங்கப்பட்டது. எப்போ? 1880 மணி ஆர்டர் அனுப்புமுறை. சரிங்களா, அதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதி 1935 1935 உருவாக்கப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கியானது ஜனவரி 1, 1949 எல்லாமே ஜனவரி 1. சரியா, ஜனவரி 1 1949 அன்னைக்கு நேஷனலைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியை தேசியமயமாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1. சரியா, அதுக்கப்புறம் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, இந்த பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக இந்திய அரசானது நிதி ஆயோக் அமைப்பை முறைப்படி எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக். சரிங்களா, சரி, அடுத்த இன்னொரு முக்கியமான செய்தி. சரியா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7வது ஊதியக்குழு அரசு ஊழியர்களுக்கான அந்த சம்பளம், சரியா, இந்த படி, ஓகே, டிஏ ஓகே, இந்த டிஏ இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறதுக்கு பரிந்துரைப்பதற்கு உருவாக்கப்படுறது தான் அந்த ஊதியக்குழுன்னு சொல்லுவாங்க, பே கமிஷன். சரிங்களா, தற்போது 8வது ஊதியக்குழு 8th பே கமிஷன் ஜனவரி 1, 2026 முதல் செயல்பட தொடங்க உள்ளது. சரிங்களா, இந்த 8வது ஊதியக்குழுவின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி ரஞ்சனா தேசாய் பிரகாஷ் அவர்கள். ஓகேமா, ஜனவரி 1 மறந்துடாதீங்கம்மா. அதே மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம வச்சிருப்போம்ல, அந்த பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் கண்டிப்பாக இணைக்க வேண்டும். அதுவும் நடைமுறைக்கு வருகிறது எனக்கு தான் ஜனவரி 1, 2026. ஓகேவா, அதுக்கப்புறம் ஜனவரி 1, 2000 சரியா உலகின் உயரமான திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி திறக்கப்பட்டது. அந்த சிலைக்கு தற்போது 2025ஆம் ஆண்டில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் பேரறிவு சிலை என வைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஜனவரி 1 என்னென்ன போடுறோம்? மணி ஆர்டர், நேஷனலைசேஷன் ஆஃப் ஆர்பிஐ, நிதி ஆயோக், 8th பே கமிஷன், பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க், அப்புறம் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது ஜனவரி 1, 2000. எவ்வளோ விஷயங்களை தொகுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நம்முடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக முழுசாக கொடுக்குறோம். மக்களே நீங்கள் செய்ய வேண்டியது சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லேருந்து நல்லா பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு வர்றதுக்குள்ளே ஒரு அரசு பணியை உறுதி செய்யணும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.